Hi guys, welcome back. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல புக் பேக் கொஸ்டின் 17. ஓகே, ரொம்ப இது ஈஸியான சிம்பிள் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். என்ன சொல்றாங்கன்னா, the vapor pressure of a water is 12.3 kilopascal at 300 Kelvin. அதாவது பியூர் வாட்டர் மட்டும் இருக்கிறப்போ அதோட வேப்பர் பிரஷர் 300 கெல்வின்ல 12.3 கிலோபாஸ்கலா இருக்காங்க. Calculate the vapor pressure of 1 molar solution of a non-volatile solute in it. ஸோ இதுல என்ன பண்றாங்க, 1 molar solution of a non-volatile solute ஆட் பண்றாங்க. நான் volatile solute ஆட் பண்றா லாஜிக்கலா நம்ம படிச்சிருக்கோம். ப்ரெஷர் என்ன ஆகும், வேப்பர் ப்ரெஷர் லாஜிக்கலா வேப்பர் ப்ரெஷர் வில் டிக்ரீஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ நம்ம செக் பண்றப்ப நம்ம ஆன்சர் குறைவா வரணும், வரலைன்னா வி ஆர் மேக்கிங் சம் மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம். லாஜிக்கலா தெரிஞ்சிருச்சா? ஸோ கொஞ்சம் குறைய போகுது, ஏன்னா 1 molar சொல்யூஷன் தான் ஆட் பண்றப்போ வேப்பர் ப்ரெஷர் போனா டிக்ரீஸ் ஸ்லைட்லி. 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தா கூட நமக்கு 12க்கு மேல இருந்தா அதை ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிட்டு 12க்கு கம்மியா இருக்கிற ஆப்ஷன் ஏதாவது லைட்டா கம்மியா இருந்தா அதை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரி, எக்ஸாக்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 1 molar சொல்யூஷன்னா என்ன மீனிங்னா, 1 mole ஆஃப் சொல்யூட் இஸ் dissolved in 1000 அதாவது 1 liter ஆஃப் சொல்யூஷன் 1000 ml ஆஃப் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது 1 mole ஆஃப் சொல்யூட் மட்டும் டிசால்வ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, அப்போ நம்ம சிம்பிளா கண்டுபிடிக்கணும்னா இது பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியணும்னா, ரவுல்ஸ் லா ஞாபகம் வரணும். ரவுல்ஸ் லா அப்படி என்னன்னா, பியூர் வேப்பர் பிரஷர் மைனஸ் மிக்ஸ்டு பண்ணது டிவைடட் பை பி நாட் இஸ் ஈக்குவல் டு x2 அப்படின்னு படிச்சிருப்போம் ரவுல்ஸ் லா ஃபார்முலால. இது வந்து பியூர் வேப்பர் பிரஷர், இது மிக்ஸ் ஆன வேப்பர் பிரஷர் டிபெண்ட்ஸ் ஆன் எது, மோல் ஃபிராக்ஷன். எந்த ஃபிராக்ஷன்ல அது இருக்கோ அதை பொறுத்து தான் வேப்பர் பிரஷர் இஃபெக்ட் ஆகும். ஸோ இதுல பி நாட் வந்து எவ்வளவு, 12.3 கிலோ பாஸ்கல் டைரக்டா கொடுத்துட்டாங்க. பி நாட் வந்து 12.3 கிலோ பாஸ்கல். x2 கண்டுபிடிக்கணும், மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சால்வெண்ட் இருக்கான், சால்வெண்டோடது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சால்வெண்ட் யார் இங்க, வாட்டர் தான் சால்வெண்ட். வாட்டரோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, மாஸ் அப்பான் மோலார் மாஸ். இதைத்தான் சார் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டீங்கன்னா ஆமா அப்படிதான் சொல்லுவோம், ஏன்னா அதுதான் ஆன்சரு. இப்போ பாதி இதுக்கு மோல்ஸ் வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். அப்போ மோல்ஸோட ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் அப்பான் மோலார் மாஸ். மாஸ் எவ்வளோ, இங்க வந்து 1000, ஏன்னா we have 1 molar solution, அப்போ we will be taking it as 1000 mass upon molar mass எவ்வளோ, வாட்டரோட மோலார் மாஸ் H2O, 2 ஹைட்ரஜன் 2 into 1 plus 16 ஆக்சிஜன், மொத்தமா சேர்த்தா 18 வரும். 18,000 divided by 18 will be getting 55.5. இது moles of solvent. solute, number of moles of solute படி as per 1 molar solution number of moles of solute வந்து 1 ன்னு அர்த்தம். number of moles of solute is nothing but it is just 1. அப்போ மோல் ஃபிராக்ஷன் x2 ஓட மோல் ஃபிராக்ஷன் வந்து அதோடது டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ 55.5 plus 1 which will give you போட்டீங்கன்னா you'll be getting 0.0177 வரும் மோல் ஃபிராக்ஷன். ஓகேவா, இதெல்லாம் பியூர் மேத்தமேட்டிக்ஸ்ங்க. கெமிஸ்ட்ரியில உங்களோட மேக்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க, மேக்ஸ்ல உங்களோட பிசிக்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் காமெடி பண்ணுவாங்க சிபிஎஸ்சியில. பட் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஓகே, ஸோ இதுதான் மோல் ஃபிராக்ஷன். x2 கண்டுபிடிச்சாச்சு. x2 கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் முடிச்சா சார், ப்ராப்ளம் முடியல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் வேப்பர் பிரஷர் கேட்கறாங்க, பி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பி நாட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, 12.3 minus p divided by 12.3 is equal to x2 ஓட வேல்யூ போட போறேன் 0.0177. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவீங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 12.3 minus p is equal to 0.0177 into 12.3 பண்ணீங்கன்னா you'll be getting 0.21771 வருது. அப்போ p இங்க எடுத்துட்டீங்கன்னா அதை சப்ராக்ட் பண்ணா போதும். p is equal to 12.3 minus 0.21771. மைனஸ் பண்றோமா, 12.3 இருந்து 12.3 ஓட ஒரு நம்பர் குறைய போகுதுன்னு சொன்னா குறைஞ்சிருக்கா கொஞ்சம். ஸோ you'll be getting 12.08 வரும், 12.08 கிலோ பாஸ்கல். லாஜிக்கலா பார்த்தா குறையும் சொன்னேன், 12.3 ஓட கம்மியா இருக்கணும், அதான் லாஜிக்னு சொன்னேன். லாஜிக் மேட்ச் ஆச்சா? ஸோ சம் அப்ரோச் பண்றப்போ அதோட ஆன்சர் வந்து ரஃபா என்ன வரும்னு ஒரு ஐடியா இருக்கணும். கூட வருமா, கம்மியா வருமா, ரொம்ப ஜாஸ்தி வருமா, ரொம்ப கம்மி வருமா, ஒரு ரஃப் ஐடியா இருக்கணும். அந்த லாஜிக் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெரிஃபை பண்ணணும், காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி அது வருமா வராதா, வர வாய்ப்பு இருக்குன்னா ஓகே நம்ம எழுதியிருக்கிறது லாஜிக்கலா கரெக்ட். லாஜிக்கலாவே தப்பா இருந்துச்சுன்னா எனக்கு விஷயமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஸ்குருட்டு மனப்பாடம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். அட்லீஸ்ட் லாஜிக்கலா கரெக்டா இருந்தா கூட சரி, ஏதோ கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிருக்கான், அவனுக்கு கண்டென்ட் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஓகேவா,
ஓகே கைஸ், ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா ஸ்பெசிஃபிக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த சாப்டர்ல இது வேணும், ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் எக்ஸாக்டா இருந்துச்சுன்னா யூ கேன் ஸ்பெசிஃபிகலி கிவன் கமெண்ட். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் மெசேஜ். தேங்க்யூ, பாய்.